ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் சிந்தூர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வேற என்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட இம்பாக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகும்னு தான் பார்க்க போகிறோம். வார் நடக்கிறதுனால மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறது காமனான விஷயம். அந்த டைம்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா, ப்ராஃபிட் வருதான்னு கேட்டால் ஒரு சில செக்டார் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த மெயின் இண்டெக்ஸ் தான் இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு கேட்டகரி நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸே இருக்குது. சோ இந்த வீடியோல டிஃபென்ஸ் ஃபண்ட்னா என்ன, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இந்த ஃபண்ட்ஸ் growth ஆகி இருக்கு, அண்ட் இதுல இருக்கிற ரெண்டு ஃபண்ட்ஸோட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ நாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி உங்களோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது பேர்லயே நமக்கு ஓரளவுக்கு புரியும்னு நம்புறேன். இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் டிஃபென்ஸ் ஃபண்டோட வேலை. மொத்தமா இருக்கிற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரிஸ்ல டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஃபண்ட் தான் இருக்குது. அதுவும் பியூர் டிஃபென்ஸ் செக்டார் மட்டுமே ஃபாலோ பண்ற ஒரு 3 ஃபண்ட் 4 ஃபண்ட் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டா நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இந்த ஃபண்ட்ஸ் growth ஆகியிருக்குன்னு செக் பண்ணலாம்னு பார்த்தா ரிட்டர்ன்ஸ் பெட்டரா தாங்க ஆகியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 2 ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் நான் காமிக்கிறேன். ஏ ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 1 வீக்ல 7% கொடுத்திருக்கு, அண்ட் பி ஃபண்ட் 7.73% கொடுத்திருக்கு. 1 மந்த்ல 21-22% ரெண்டு ஃபண்டுமே கொடுத்திருக்கு. 3 மந்த்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. அண்ட் 6 மந்த்ஸும் பாத்தீங்கன்னா 1-2% ஒரு டிஃபரன்ஸ் தான் வருது. YTDயும் வந்து 22%, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் அலோகேஷனும் கிட்டத்தட்ட நியர் பை தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 1 மந்த் அண்ட் 3 மந்த் 1 வீக் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஆவரேஜா வந்து இவங்க வந்து growth வந்து ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது குளோபலா ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, இந்தியாவில் இந்த மாதிரி வாரோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ இல்ல வந்து வேற கண்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து நம்ம இந்தியா வந்து சப்போர்ட் பண்றோம், டிஃபென்ஸோட நீட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த மாதிரி சினாரியோலாம் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். மற்றபடி ஆவரேஜ் growth இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 3 ஃபண்ட் பேர் சொல்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த மூணுல HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இது மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃபண்ட்ல ஆல்ரெடி 5400 கோடிக்கு மேல ஃபண்ட் இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா SIP அண்ட் லம்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூலை 22, 2024ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. நியூ SIP பண்ண முடியாது அண்ட் லம்சமும் பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு growth ஆயிட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி SIP ஸ்டார்ட் பண்ணவங்க SIP போயிட்டே தான் இருக்குது. சோ இப்போதைக்கு அவைலபிள் இல்லாதனால இந்த ஃபண்டை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. அடுத்த 2 ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ஆதித்யா பிர்லா சன் லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், இன்னொன்னு மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இது ஆதித்யா பிர்லா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 0.31% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 0.05% தான் வச்சிருக்காங்க. 1 மந்த்துக்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.05% பிடிப்பாங்க. அதுக்கு மேல பண்ண ஒன்றும் கிடையாது. அண்ட் ஓவராலா இருக்கிற ஃபண்ட் பாத்தீங்கன்னா 461 கோடி வச்சிருக்காங்க. லாக் இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் 9 மாசம் தான் ஆகுது. வந்து பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் TRA ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா SIP 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் வெரி ஹை ரிஸ்க். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஆஸ் பர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட டாக்ஸேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 20% ஃபிளாட்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஆன் த கெயின். 1 இயர்க்கு அப்புறம் பண்ணும்போது 12.5% பே பண்ணணும் on top of 1.25 lakh of profit. இதுல இருக்கிற அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டில லார்ஜ் கேப் 38.33%, மிட் கேப் 39.15%, ஸ்மால் கேப் 22.52%. அதாவது இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லயே உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் 38%, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல கிட்டத்தட்ட ஒரு 40, ஒரு 20, 60% கிட்ட வச்சிருக்காங்க. சோ ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும், வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்போ கம்பெனி வைஸ் பார்க்கும்போது டாப் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 19.8%, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 18.53%, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 16.02%, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் 9.37%. இப்போ இதுல உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனி மட்டும் காமிக்கிறேன். இப்போ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனி பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதோட ஸ்டாக் பிரைஸ் பாருங்க 4856.70 இருக்குது. இது வந்து 20 மேவோட டேட்டோட சொல்றேன் நானு. இதே வந்து பீக்ல எப்போ போச்சுன்னா 5 ஜூலை 2024க்கு 5552 இருந்திருக்கு ஸ்டாக் பிரைஸ். அண்ட் இந்த வருஷம் பிப்ரவரியிலே பாத்தீங்க அப்படின்னா 3088 வரைக்கும் கீழே போச்சு. அண்ட் அகைன் இப்போ பாத்தீங்கன்னா 4000
32,856க்கு மேல ஏறி இருக்கு. சோ ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும். மந்த் ஆன் மந்த் 2-3 months ஒன்ஸே பாத்தீங்கன்னா வாலிடிலிட்டி அதிகமாவே தான் இருக்கும். பட் ஆவரேஜ் growth கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே 2021ல இருந்து பாருங்க, ஒரு 4 வருஷம் முன்னாடியே வந்து எங்கேயோ இருந்து, அதாவது 1000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் கிட்ட இருந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ 5000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. சோ இதுல நான் எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல, ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸோட ஸ்டாக்ஸும் வந்து இந்த மாதிரி வாலிடிலிட்டி இருக்குன்றதுக்காக தான் இது காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 monthல 21.68%, 3 monthsல 51.4%, 6 monthsல 36.54% கொடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு 1 லட்ச ரூபா லம்சமா போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்நேரம் 36,543 சேர்ந்து 1.37 lakhs கிட்ட இருந்திருக்கும். இப்போ நம்ம மோத்திலால் ஓஸ்வால் வந்து பார்க்கலாமா? இதுல பாத்தீங்கன்னா 0.31% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க, 1% எக்ஸிட் லோட் வச்சிருக்காங்க, 15 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டா 15 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஏஎம் பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த ஃபண்டை விட இதுல ரொம்பவே அதிகமா இருக்கு, 2875 கோடி இருக்குது. லாக் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா 11 மாசமா மார்க்கெட்ல இருக்குது, ரொம்ப பழைய ஃபண்டும் இல்ல. பெஞ்ச் மார்க் இவங்களுமே நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டிஆர்ஐ தான் ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 1000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டுமே வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப் 38.32%, மிட் கேப் 39.14%, ஸ்மால் கேப் 22.51% வச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்த அசெட் அலோகேஷன் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, 0.51% டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அண்ட் டாப் ஹோல்டிங்ஸும் பாத்தீங்கன்னா அதே கம்பெனிஸ் தான் இருக்குது, ஆனா பெர்சன்டேஜ் கொஞ்சம் மாறும். ரிட்டர்ன்ஸோட பெர்சன்டேஜும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபர் ஆகும். 1 month, 3 months, 6 months தான் இவங்க கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க மோத்திலால் ஓஸ்வால்ல ஒரு 1 lakh போட்டிருந்தீங்க அப்படின்னா அதே 37,000 சம்திங் தான் ஆட் ஆயிட்டு 1.37 lakhs ப்ராஃபிட் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்டா சொல்லணும் 37,216 இதுல கொடுத்திருக்கா. ஆதித்யா பிர்லால பாத்தீங்கன்னா 36,543 கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வந்து அதிகமா கொடுத்திருக்கு மோத்திலால்ல. மத்தபடி இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம்னே சொல்லலாம். பியூர் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் ஃபண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் பேஸ் பண்ணி ஏதாவது அப்டேட் வந்தாலோ இல்ல மத்த கண்ட்ரீஸ்க்கு ஏதோ நம்ம சப்போர்ட் பண்றோம் இல்ல இந்த மாதிரி வார் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்தால் மட்டும் தான் இது வந்து பூஸ்ட் அப் ஆகும், அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி காமிக்கும். மத்தபடி ஆஸ் யூஷுவல் இது எதோட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீமேட்டிக் ஃபண்டா நீங்க பார்க்கலாம், ஒரு தீம் பேஸ்டு ஃபண்ட். டிஃபென்ஸ் செக்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் பை டிஃபால்ட்டாவே ஓரளவுக்கு நல்ல growthல தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சோ இது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கைட் பண்றோம். அண்ட் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.futuresavings.in ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் நாங்களே கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.